ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பெண் புகுந்த வீட்டில், அதாவது மாமியார் வீட்டில், அதுவும் கிச்சனுக்கு போக உரிமை இருக்கா அப்படின்னா உரிமை இருக்கு. மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ் அப்படின்னா, தன்னுடைய மருமகள் கிச்சனுக்கு போயிட்டு சமைக்க அனுமதி கிடையாது. இது எங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு மாமியார் பார்த்தீங்க அப்படின்னா மருமகளை தடுத்து நிறுத்துதாங்க. கணவனுமே அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதனை எதிர்த்து மருமகள் பாத்தீங்க அப்படின்னா மும்பை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. மும்பை ஹைகோர்ட் இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண் மாமியார் வீட்டில் அதுவும் கிச்சனுக்கு போயிட்டு சமைக்க அனுமதி உண்டு. இந்த மாதிரி பழக்கவழக்கத்தை காரணம் காட்டி சமைக்க அனுமதி இல்லாம தடுப்பது மன ரீதியான சித்திரவதை. இது மட்டும் இல்லாம கண்ணியம் அடிப்படை உரிமையை இந்த பெண்ணை பாதிக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மாமியார் கணவன் மேல நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணுக்குமே பாத்தீங்க அப்படின்னா புகுந்த வீட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. பட் சட்ட ரீதியா அதனை நீங்க பெண்களை எதிர்கொள்ள முடியும். இதை பத்தி அடுத்தடுத்து வீடியோ நான் தரதான் போறேன். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல வேற டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. புகுந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு சமைக்க அனுமதி இருக்கு. அதே மாதிரி புகுந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுக்கு ஒரு உரிமை.